போடி நாயக்கனூர் அப்படிங்கிற ஜாதி பேரை மாற்றி சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு கொடுத்துருந்தோம். அதுக்கு அன்பு சகோதரர் மன்னார் மன்னவன் சொல்லியிருந்தார், தமிழ் நாயக்கர் இருக்குது, அது குழப்பிக்கொள்ள வேணான்னு ஒரு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இருந்து போட்டிருந்தார். அதை உண்மை. தமிழ் நாயக்கர் இருக்கிறார்கள். அது ஒரு பட்டம், நாயக்கர் என்பது பட்டம், அது தமிழ் குடிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. கமலஹாசன் அவர்களுக்கு எடுத்த நாயகன் படத்தில் கூட வரும் வேலு நாயக்கர் என்பது தமிழ் குடியை வச்சு தமிழில் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜயநகர பேச்சில் வந்த தெலுங்கு நாயக்கர் பல பேர் அவர்கள் வந்து தமிழக தான் வாழ்கிறாங்க. தெலுங்கு ஏதோ படிக்க தெரியாது, ஒரு பேச்சு வழக்க பேசுகிறாங்க. அவங்களாம் தமிழகத்தை ஏற்றுக்கிறோம். ஐயா தமிழ் தேசிய பேரிக்க மணியரசன் சொல்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் தமிழகத்தை ஏற்றுக்கிறோம். ஒரு சில பேரை வந்து எதிராக பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா உரிமையும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே பேசுகிற உரிமை உங்களுக்கே இருக்குது. ஆனால் திமிரை காட்டினா நாங்களும் திமிரை காட்டுவோம். ஏன்னா 41 எம்பியில் 11 எம்பி பிற மொழியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் அதே மாதிரி ஆந்திராவில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறேன், கர்நாடகாவில் இருக்கிறேன், கேரளாவில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறேன். எனக்கு எத்தனை சீட் எனக்கு கொடுத்துக்கிறீங்க? ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்க மாட்டீங்க. கேரளாவில் இருக்கிற பாலக்காடு முழுக்க தமிழாக இருந்தது. அவருக்கு மாநிலம் போனதுக்கப்புறம் தான் இங்கே கேரளாக்காரங்க உள்ளே குடியேற்றதுக்கப்புறம் அது சதவீதம் குறைஞ்சி. இடுக்கி மாவட்டமும் அதே மாதிரி தமிழுக்கு அதிகமாக வந்து தமிழ் நிலங்கள் அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? இதே கர்நாடகாவில் மைசூர் ஒட்டி இந்த பக்கம் இருக்கிற பகுதி எல்லாமே தமிழ் வேளாண் குடியோட நிலம் தான். அங்கெல்லாம் அவனுக்கு தான் பால் ஊற்றணும், பாலை கறந்து அவனுக்கு தான் பார்த்தேன். சொந்தமாக பால் பண்ண வண்ண ஊற்ற வச்சார். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்து ஏகப்பட்ட அதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு வெறியாகும். நம்ம வந்து ஆட்சிக்கு வர வரைக்கும் என்னுடைய நிலம், ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லாத்துக்கும் சட்டம் என்பது அனைத்து உரிமைக்குமானதான். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. ஆனால் திமிரை காட்டினா நாங்களே திமிரை காட்டுவோம். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க.